வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது டாங்ஸூ அதோட XT01 அதான் பார்க்க போறோம். ஏதோ டைனாமிக் கிச்சி கிளாஸ் டிரைவர்லாம் போட்டுருக்கு. இல்ல, இதை பார்க்கும்போதே உனக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தனா கேமிங் மாதிரி அந்த ஒரு செட்டப் தெரியும். ஸோ பேக்கேஜிங் குவாலிட்டியா இருந்தது. இதுக்கு கேமிங் செட்டப் ஒரு நல்ல காரணம் இருக்கு. ஆமா, உனக்கு இது அதான் கேமிங் செட்டப்க்கான நிறைய ரீசன்ஸ் பார்ப்பீங்க. அடுத்து என்னன்னா, இது ஹெட்ஃபோன்ஸ் ஒன்ல 4999 கிடைக்குது. சரி, இது வந்து கிளாஸ் டயஃப்ரம் டைனமிக் டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க 10mm. அப்புறம் சென்சிட்டிவிட்டி இதெல்லாம் இம்பிடன்ஸ் இதெல்லாம் காமன் ஃபேக்டர்ஸ், ஃப்ரீக்வன்சி, மற்றபடி எங்கேயுமே ப்ரைசிங் இல்லை. பட் இதுக்கு மேலே ஒரு இது இருந்தது, பிளாஸ்டிக் ரேப், அதில் போட்டுருந்தது 6000 அந்த மாதிரி போட்டு. இதில் ஹெட்ஃபோன்ஸ் ஒன்ல 5K விற்கிறாங்க 4999. ஓப்பன் பண்ணா சர்ப்ரைஸ், மேலே வந்து இந்த கிளாத் இருந்தது. வாவ், பிரிண்டட். நீங்கள் பீரோல் பார்ப்பீங்க எப்படியோ. சரியா, இந்த கிளாத் இருந்தது. அப்புறம் இந்த இடத்துல பட்ஸ் டேரெக்டாக நான் என்ன பண்ணியிருக்கேன், பட்ஸ் வந்து ஒரு 5 days தொடர்ந்து தலைவன் வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருந்திருக்கான். கொழு தனியாக நம்ம கொளுத்திட்டு கடன்னு சொல்லிட்டு அவனை தனியாக கொளுத்தி விட்டேன். அப்புறம் வந்து கீழே கேபிள் இதில் இருந்தது எல்லாமே உங்களுக்கு ரோல். ஆமாம், கேபிள் இருந்தது. அப்புறம் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ். ஓகே, ஸோ அதுதான் ஓவரால் மொத்தம். சரியா, அப்புறம் அன்எக்ஸ்பெக்டட்லி ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு நான் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து இந்த ஹெட்ஃபோன்ஸ்க்கு வந்து தனியாக ஒரு மைக் கொடுத்துருந்தாங்க. அதாங்க கேமிங்கான பல காரணங்கள் உள்ளது அல்லவா, அதில் ஒரு காரணம் இவனும். சரி, அந்த ஹெட்ஃபோன் எடு. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து த ஓஜி ரெட்ரோஃபோன் போயிட்டு N91 கேட்குறோம். ஜாலியாக இருக்காருயா. இந்த மாதிரி சொல்கிறவங்களெல்லாம் பிடிச்சி வெளுன்னு வெளுத்து விட்டோன்னு வைங்களேன், பாதி பிரச்சனை தீர்ந்துடும். ஒன்று காலங்கத்தில் கால் பண்ணி ஜாலியாக இருக்காண்டான்னு டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் பாரு. இல்லைண்ணே, அப்படி இல்லைண்ணே, காலங்காத்தாலாம் பண்ணாத, 10 மணிக்கா பண்ணா எழுதுக்கிற டைம் 4 மணிக்கு எழுப்பி விட்டு ஜாலியாக இருக்காண்டா, எப்படி இருக்கும். நெக்ஸ்ட் டேலேருந்து சுவிட்ச் ஆஃப் தான். இதில் வந்து அந்த இயர் டிப்ஸ் வந்து இந்த காதை விட்டு எடுக்காமல் அந்த ஸ்டிக்கி இயர் டிப்ஸ், அந்த கேஸ்டர்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. இது நான் அதுலேயே உள்ள எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. நான் இந்த டைப் வாவ் மாஸ்ல 5000க்கு இதெல்லாம் தராங்க. ஓகே, என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த வச்சுக்கிறேன். ஏதோ ஒரு பாட்டு எனக்கு கேட்குதுங்க, ஆனால் என்ன பாட்டுன்னு எக்ஸாக்டாக தெரியல. லைட்டாக கேட்குது, என்னமோ கேட்குறாரு, ஆனால் பழைய பாட்டு தான். கேட்குதா? லைட்டாக, ரொம்ப மினிமமாக. என்ன பாட்டுன்னு எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியல. இப்போ கேட்குது, இப்போ நல்லா கேட்குமே. இப்போ நல்லா கேட்குது. அது எக்ஸ்பெக்டட் தான். என்ன ஒரு 70% வால்யூமில் இருக்கார், இப்போது 75 அந்த மாதிரி இருப்பார். ஏங்க சிவாஜி பாட்டு கேட்டுட்டு இருக்காருங்க. சேத பச்சா சிவாஜிக்கே வச்சான்ட்டு பயங்கரமா இருக்கேடா. பயங்கரமா இருக்குன்னா கொடுத்துட்டு கேட்கணும். சரி கொடுங்க, கொடுண்ணே. நம்ம பேசுறது கேட்கவும் கேட்காது அந்த மனுஷனுக்கு. சரி கொடுங்க. அட பொறுங்க தம்பி. ஓகே, அவர் மட்டும் என்ஜாய் பண்ணுறாரு. சரி, போகும்போது தூக்கிட்டு போயிட வேண்டியதுதான். அவர் பழைய பாட்டெலாம் எடுத்து அவர் ஏதோ ஒரு மெமரிஸுக்கு போயிட்டுருக்காரு, வீடியோ ஆன் பண்ணி விட்டு. அது இந்த நீ என்ன பண்ணு ஃபர்ஸ்ட், இப்போ எனக்கு இம்மிடியேட்டாக காதல் யானை வருகிறான் ரெமோ சாங் உன்னோட iPhone 17 வேணும். என்ன வயசாகுது, காதல் யானையா? நான் ஒன்றை நினச்சி இந்த பாட்டு வந்து கேட்டுக்கிறேன். தேங்க்ஸ். என்ன நினச்சி கேட்காத ப்ளீஸ். நல்லா இருக்கும்லடா, மலேஷ் சேனல் மாதிரி. போய் பாருங்க. எங்க காதல் யானை வந்துச்சா? தானே. ஓகே, கையில் பிடிக்க முடியாது அநேகமாக. வாலிமேத்து ஏத்து இருங்க, டிஎன்டியில் ஏத்து. ஓ, மேக்ஸிமம்ல இருக்கு. ஆப்பிள் மியூசிக்கு ஐஃபோனில் நான் கேட்டுட்ருக்கேன். சே, இவர்கிட்ட இந்த ரெட்ரோ கலெக்ஷன். சரி, இந்த ஷிட்டை நிறுத்து. தண்ணியே குடி. ரியாலிட்டி புரியும் தான். நீ அதுக்கப்புறம் நீ சொல்லுவ, வேற ஏதாவது அசிங்கமான வார்த்தை சொல்லுவ, அப்போ நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன். சரி ரைட்டு வரேன்.
ம் அருமையான வார்த்தையோட பாட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ம் பொதுவாகவே நீ அப்படி தான் டெய்லி என்கிட்ட பேசிகிட்டு இருப்ப. என்ன பேசுறதுன்னு கேட்க மாட்டேங்குது வேற. கேட்கக்கூடாது. சரவுண்டெல்லாம் இருக்கு. செம்மையா இருக்குல்ல. பொருங்க செத்தான் சேகர். இன்னைக்கு அவன் தான் அதை எடிட் பண்ண போகிறான். அவனுக்கே தெரியும். இப்போ நல்லா இருக்கே. பொறுப்புற அப்படியே இந்தா வச்சிக்க. போகும்போது போடுறதான் போடுறேன். என் பையிலேயே போட்டு போயிடு, குப்பையில போட்டுறாத. கவனிச்சுக்கிறேன். ஓகேயா, ஸ்டார்ட் பண்ணலாமா? பார்த்துக்க, வால்யூம் பார்த்துக்க. 100 கூட இல்லை, ஒரு 75-80 இருக்கும். 75 தான். அதையும் குறைக்கிறேன். சரி 75. சரி. செத்தான் வருது. இப்போ அவனே வந்து பிஞ்ச செருப்பு எதாவது இருந்ததுதான் எடுத்துகிட்டு வந்து அடிச்சுப்பான். என்ன வால்யூமெல்லாம் அதிகமா மாட்டி போங்க. வா நீ வா, வாங்க போகிறோம் பாரு. வரும் வரும் வரும். $100 போன நீ தெரியுமா? சரி ஓகே. ஏன்னா என்னத்த சொல்லி இப்போ தப்பிப்பேன். நிஜமே சம மக்கள்ல ஐஃபோனு. அது சரி பாரு, அதை அப்படியே மாட்டிடு. ஒருவேளை ஷாமில எந்த லட்சணத்தில் வருதுன்னு பார்ப்போம். மேபி ஆண்ட்ராய்டே அப்படிதான். ஆனாங்க இப்போ ஐஃபோனுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, டீட்டெயில்ஸும் அதில் தான் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. அதில் இத்தனைக்கும் ஒரு MP3 ஃபைல் தான் இல்லை டம்மி. வால்யூம் இத்தனைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கு. N91ல சொல்கிறேன், ரொம்ப அதிகம். எங்க அந்த யானை? திருட்டு பார்வை பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு மாட்டிக்கினான்னு. எப்படி மாட்டிட்டு 100ல தானே இருக்கு. இங்க பாரு. இப்ப பாருங்க, இப்ப பாரு பாரு பாரு. ஓகே இங்க பாரு. அப்படியே இருங்க. வித்தியாசம் இருக்கு. இமர்சிவ் சவுண்டுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகே ஓகே. என்னன்னா நான் ஃபீல் பண்ணது அப்படியே சொல்கிறேன். N91 மாஸ் ஆடியோ, வால்யூம் செம்ம ஹை, டீட்டெயில்ஸும் நல்லா இருக்கு. ஆப்பிள் மியூசிக் வந்து வால்யூம் வந்து ரொம்ப ஹைலாம் கிடையாது. அதுவும் இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுறோம்ல, ஃபுல் வால்யூமில் வச்சு யூஸ் பண்ணுறோம். எங்களுக்குலாம் எப்படி இருக்கும்னா ஹையாக ஃபீலே ஆகாது, சட்டிலாக இருக்கும். இன்ஃபேக்ட் நான் காதில் போட்டுட்ருக்கோம். இத்தனைக்கு இது ஐஎம். இவர் பேசுறது கூட என்ன பேசுகிறாரு எக்ஸாக்டாக தெரியாது. ஆனால் இவர் பேசுகிற அந்த காற்று கூட உள்ளே போகிறது ஃபீல் ஆகும். இதில் ஆப்பிள் மியூசிக்கில் அந்த அளவுக்கு சவுண்டு பெருசாக இல்லை. அதுக்காக நாங்கள் வந்து ஆப்பிள் மியூசிக் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. வால்யூம் உங்களுக்கு அதிகமாக லிசன் பண்ண வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேலைக்கு ஆகாது. இத்தனைக்கும் ஹைரஸ் ஆடியோ ட்ராக்லாம் அதில் இருக்கு. பட் ஃபேக்டர் தான் நம்ம சொல்லலாம். ஆப்பிள் மியூசிக்கில் வந்து லவுட்னஸ் இது வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், செட்டிங்ஸ் போய் மாற்றினா. அதெல்லாம் எனபிளில் தான் வச்சிருக்கேன். அப்போ அந்த அளவுக்கு இல்லை. யூடியூப் மியூசிக் ரொம்ப பீக்கில் இருக்கு வால்யூம். ஆனால் சாதா MP3 ஃபைல வச்சு சும்மா நான் வரேங்க, உங்களுக்கு நான் டெடிகேட்டட் மியூசிக் பிளேயருங்க. இதுவே உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் வேணும், நல்ல ஒரு நுணுக்கமான டீட்டெயில்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் ஐஎம் ஒரு டேக்கெல்லாம் போட்டு ஆப்பிள் மியூசிக் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கு நான் எதுவும் சொல்ல. பட் நார்மலாக நான் டே டு டே யூஸ் பண்ணிட்டு யூடியூப் மியூசிக் ஒரு சாதா ஃபோனோட வந்த டேக் அதெல்லாம் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இது போதும். இது சூப்பராக இருக்கு. ஒரு பெரிய ப்ளஸ் என்ன தெரியுமாங்க, இந்த தேங்க்ஸூல இந்த XT01 எப்படி டியூன் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ் இருக்கு, அது நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்பேஷியல் ஆடியோ, அதாவது சவுண்ட் ஸ்டேஜிங்கும்
அந்த வைடன்ட் எஃபெக்ட் இருக்குல்ல அது வந்து இதுல அல்ட்டியா இருக்கு. 3 டிவைஸ் கேட்டல 3 டிவைஸ்ல வால்யூம் தான் மாறுச்சே தவிர அந்த ஸ்பேஷியல் ஆடியோ எனக்கு 3த்துல ஃபீல் ஆச்சு. ஷாமில அந்த இமர்சிவ் இது நமக்கு தெரியுமே அந்த ஆப்ஷன் அது போட்டோன்னே இன்னும் வால்யூம் ஒரு பீக்குக்கு போயிடுச்சு. ஸோ அதான் இப்போ மொத்தம் இது வந்து அப்போ மியூசிக் நல்லா இருக்குமானா 100% நல்லா இருக்கும். அண்ட் கேமிங்காக தான் மெயினாக இது வந்து இவங்க பண்ணியிருக்காங்க பாருங்க நீங்க. ஆமா என்ன மேட்டர்னா ட்ரிப்ஸ் எடுத்துக்கலாம் கையில சொருகி விடுவாங்க. இல்லை அது என்னன்னு சொல்றேன் அதை எடுத்துட்டல வெயிட் பண்ணி சிலிக்கான் தான். அதை எடுத்துட்டல. இப்போ என்னன்னா அவுட்டோர் கால்ஸுக்கு சத்தியமா தெரியலங்க. அவுட்டோர் கால்ஸுக்கு வந்து ஐஎம் எந்த அளவுக்கு செட் ஆகும்னு தெரியல. ஆனா இது மேபி வாய்க்கிட்டே இருக்கிறதுனால ஓரளவுக்கு கிறிஸ்பா தான் இருக்கும். இல்ல அவுட்டோர் கால்ஸ்க்கான எவ்வளவு பேர் ஐஎம் யூஸ் பண்ணுவாங்கன்ற கேள்வி இருக்குல்ல. ஓகேயா சரி மாட்டிட்டேனா. இப்போ நான் என்ன பண்றேன் ஏதோ ஸ்டாக் ட்ரேடர் மாதிரி இல்ல சொல்லுங்க. கத்திரிக்காய் கூட ஒன்று வச்சுட்டு காய்கறி கூட ஒன்று வச்சுட்டு கமல் மேல பேசுவாள் அதே சந்தானம் பேசுவாரு. ஓகேயா இப்போ நான் என்ன பண்றேன் நம்ம எஸ்ஆர்கே கால் பண்றேன். கால் குவாலிட்டி எப்படா இருக்குன்னு கேட்போம். இப்பயும் திரும்ப சரியில்லையா நீ ரெக்கார்ட் போடுற ஒரு கால் ஹஸ் பீன் ரெக்கார்டிங். சரிடா சரி இதுதான் एक्चुअली Xiaomi டாக். Xiaomi டாக்கா வெயிட் பண்ணி Xiaomi டாக் போட போறேன். மாதிரி யூனோ குலுக்கமா இருக்குல. இப்ப தெளிவா கேக்குதுங்க. இவன் ஒரு ஆளு அதான் எல்லாத்தையும் உருவுனதுக்கு அப்புறம் நல்லா கேக்குது. இப்ப எப்படி இருக்கு? சரி ஓகே அப்ப ஆண்ட்ராய்ட் போன்ல கேவலமா தான் இருக்கு. காத்தே வரல ஒரு மாதிரி. ஆமாடா என்ன பண்றது. ரைட். ஸோ அப்போ மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு வரும்போது நிஜமா டாப் நாச்சு. சூப்பருங்க. அண்ட் கேமிங்க்கு வந்து எனக்கு தெரிஞ்சு பிசில சூப்பரா இருக்கும். பிசில என்ன டைரக்டா சொல்லுவோம். கேப்பனா என்ன மோஸ்ட்லி கேமிங் விளையாடும்போது இதெல்லாம் போட்டு கேட்டேன். ஐஎம்லாம் போட்டு கேட்டேன்னு வச்சுக்கோங்க. அது சில டைம் ஷூட்டிங் ஆடியோவாக இருக்கும் கிறிஸ்பா எல்லாமே டிஸ்டர்ப் ஆகும். கேமிங்க்கு சிஸ்டம்க்கு தான் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். நான் வந்து ஃபோனுக்கு நான் சஜஸ்டே பண்ண மாட்டேன். ஏன்னா ஃபோனுக்கு நான் டேக் பண்ணணும். கம்ஃபர்டபுள் டேக்னா கரெக்டாக கேட்குது மைக்லாம். டேக் கம்ஃபர்டபிலிட்டி இஷ்யூ வந்ததுன்னா மைக் சரியா ஒர்க் ஆகல. பிசிக்கு ஓகே. பிசிக்கே கூட ஐஎம் போட்டு கேம் விளையாடுறது எத்தனை பேருன்றது எனக்கு ஒரு கேள்விதான். பட் யூஸ் பண்றவங்க பண்ணலாம், நான் தப்பு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். ஏன்னா சிலர் மியூசிக் கேட்டு கூட விளையாடுற ஆள் இருப்பீங்க. எப்படி ஸோ ஆக மொத்தம் என்னத்தை நினைச்சிட்டு சுத்துறாரோ. ஆக மொத்தம் லாரி ஓட்டிட்டு இருக்கான் அவன் தொல்லை பெருந்தொல்லைங்க. சரி ஆக மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா குவாலிட்டி ஸ்டாண்ட்ஸ்லயோ வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன்லயோ அதெல்லாம் வேற லெவலு. இது எங்கடா இருந்தது? இது ஏதோ இங்கிட்டு இருக்கு, அதை எடுத்து மாட்டிடு. ஆமா இதை தொலைச்சா அது கொஞ்சம் ஒரு தொலைச்சான்ல அந்த பின் வெளில ப்ரொட்ரூட் ஆகும். அந்த பின் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு இல்லையா? டிசைன் மாஸ்ல ஆமா டிஃப்ரெண்டா யோசிச்சு நல்லா பண்ணிருக்காங்க. ஒரு கிறிஸ்டல்லாம் உள்ள போட்டு ஆக்சுவலா அந்த மெஷ் வந்து ஒரு டைப்பா இருக்கு. மெஷ் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் லேயர் மாதிரிலாம் போட்டிருக்காங்க. எதையோ க்ளூ கன்னை வச்சு மேலே ஒட்டின மாதிரி இருக்கு. அந்த கோடு கூட்டி அது இல்லை. அப்புறம் லெஃப்ட் ரைட்டுங்கிற என்கிரேவிங் இருக்கு. இயர் டிப்ஸ் தான் நல்லா இருக்கு. இயர் டிப்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் இருக்கு. நீ அதை காட்டும் போது அவங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ பார்ஷியலி டிரான்ஸ்பரண்ட் ரெசின் மாதிரி வச்சு தான் அந்த 3D பிரிண்டட் இயர் ஹவுசிங் இருக்கு. உள்ள வந்து சின்ன சின்ன பேட்டர்ன்ஸ் இருக்கு. அந்த பிங்க் கலர்ல ஒரு மாதிரி பேட்டர்ன்ஸ் இருக்கு. பட்டன் நினைச்சேன் தெரியுமா? இது பட்டன் நினைச்சேன் நான் வெளில ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது. மாடல் வந்து அந்த XT கரெக்டா இங்க பாரு XT01 சூப்பர். ஸோ அது வந்து வயர் குவாலிட்டி நோ பிரைடட் பட் நல்லா இருக்கு. டேங்கிள் ஃப்ரீ தான், ஒட்டாது இல்லாட்டி ஒரு மாதிரி இதுவெல்லாம் ஆகாது. ஆனால் அதாங்க ஸோ கேமிங்க்கு நீங்கள் இது வாங்குறீங்கன்னா ஓகே. ஆடியோ பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்வேன்னா எல்லா ஃப்ரீக்வன்சிஸ்லேயுமே நாங்கள் மாசுறா, அதாவது வோக்கல்ஸும் நல்லா இருக்கு, ஹைஸும் நல்லா இருக்கு, லோவும் நல்லா இருக்கு. லோ வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப டீப் இல்லை. எப்படி சொல்றோம்னா நம்ம அந்த TWSல பேஸ் பூஸ்டட்னு சொல்லுவோமே அந்த மாதிரி இல்லை. மேபி நீங்கள் டியூன் பண்ணிக்கலாம். அண்ட் மற்றபடி ஒரு பர்டிகுலர் இதுதான் வேணும்னு கேட்டு வாங்குவீங்களா சிலருக்கு? எனக்கு பேஸ் மட்டும் தான் வேணும், இல்லை அந்த வோக்கல்ஸ் மட்டும் தான் வேணும்னு வாங்குறீங்கன்னா அதுக்கு இவன் சரியா வர மாட்டான். ஆனா நீங்க டியூனிங் பண்ணீங்கன்னா சரிவா, எதுவா இருந்தாலும் சரி இருந்தாலும் நம்ம அது இது பண்ணிக்கலாம். ஆன் பேப்பர்னு சொல்றேன், நார்மலா எடுத்தோடனே மாட்டினா அப்படின்னா இவன் அதுக்கு. ஸோ ஃபோன் கால் பொறுத்த வரைக்கும் ஐஃபோன்ல இருந்து பண்ணும்போது ஆப் இது இத்தனைக்கும் அது கூகுளோட ஓகேயா டேக், கூகுளோட பாக்ஸ்ல வந்து ஸ்டாக் டேக் கொடுப்பாங்களா அது வந்து ஆப்பிள் நல்லா வேலை செஞ்சது. அதன் மூலமா பேசும்போது ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு நல்லா இருந்தது. பட் நார்மல் ஆண்ட்ராய்ட் டேக் ஏதாவது யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் சொதப்பிச்சு. நம்ம ஆடியோ கலர் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் யூஸ் பண்ணா மேபி இன்னும் வேற மாதிரி இருக்கலாம். ஸோ அது வந்து சப்ஜெக்ட் டு த டேக் விச் யூ யூஸ் அண்ட் ஆல்சோ த ஃபோன். ஸோ அதான் இங்கே இன்னொரு பாயிண்ட். அண்ட் இது வந்து கொடுத்துருக்கிறது நல்லா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. ஸோ கேமிங் பிசியில் விளையாடுறவங்களுக்கு வந்து இது செமையா இருக்கும். நீங்க பேசுறது யூஸ் பண்ணுவீங்களான்றது நீங்க யோசிக்கிறதாங்க. ஆமா. ஸோ நீங்க அதான் PUBG மாதிரி கேம் ஆடுறவங்களுக்கு யூஸ் ஆகும்.
மத்த எல்லாருக்கும் எதுக்கு நாங்க மைக்ரோஃபோன்? விளையாடுற மாதிரி கேமுக்குலாம் உங்களுக்கு கண்டிப்பா கிளாஸ் ராயலுக்கு எதுக்கு மைக்ரோஃபோன்? 3 minutes தான் கேமே எங்களுக்கு. ஆனா வால்யூம் ஃபுல் நான் அதாவது N91 எல்லாம் ஃபுல் வால்யூம் வச்சாலும் டிஸ்ட்ராக்ஷன் இல்ல. சூப்பரா இருந்தது. சோ நம்ம கேஷுவலா யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்கும். இங்க இருக்கலே பயங்கரமான டேக்லாம் எக்ஸ்டர்னல் டேக் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணீங்கன்னா 5K எனக்கு ஒரு IM வேணும். எனக்கு இந்த மைக் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் இந்த மாதிரி கேமிங் இதெல்லாம் நிறைய பண்ணுவேன். ஸ்ட்ரீமிங் பண்ற ஒரு அதுக்கு ஐஎம் மியூசிக் கேட்டே விளையாடுவேன். அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா இப்போ ஃபீல் குட் கேம்ஸ்லாம் விளையாடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அது மியூசிக்கே செம்ம ஹோல்சம்மா இருக்கும். அதான் உண்மை. அதுக்கெல்லாம் ஐஎம் போட்டு கேட்டால் நல்லா தான் இருக்கும். அந்த மாதிரி எனக்கு அது கூடயே மைக்கோ வேணும்னு கேட்குற ஆளாக இருக்கும். இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஆமாம். ஸோ அதாங்க ஃபைனல். ஓகே, ஸோ பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக கேளுங்க. திரும்பியும் நம்ம இதை கவர் பண்ணுறது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. பர்ன் பண்ணனால என்ன சேஞ்சஸ் இருக்குங்க. ஏன்னா நான் Day 1 கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தொடர்ந்து ஒரு 5 நாள் இருந்தது பாட்டு ஓட விட்டேன். அது பாட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அதை கேட்கும்போது இன்னும் பெட்டராகவும், இன்னும் அந்த ஃப்ரீக்வன்சி ரன்ஸ் அந்த ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு. ப்ளஸ் அந்த இன்டர்ஃபரன்ஸ் அதாவது ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி ஒரு ஃபீல். ஒரு இது ஐஎம் ஏதாவது வாங்கினீங்கன்னா எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் அதை நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறாதீங்க. ஒரு சில ஐஎம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ப்ரீ பர்ன்டுனே போட்டிருப்பாங்க. நாங்களே எங்களுதுலேருந்து QC முடிஞ்சு பேக்கிங்க்கு முன்னாடி பர்ன் பண்ணிட்டு தான் அனுப்புகிறோம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. 100. ஸோ அதுவும் ஃபேக்ட் இருக்குது. ஸோ அதான் சொன்ன மாதிரி இதில் 2 வேரியண்ட்டும் இருக்குது. Type-C இருக்குது, 3.5mm இருக்குது. உங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எது வேணுமோ கேம்லாம் விளையாடுறீங்கன்னா 3.5mm வாங்குறது தான் பெஸ்ட்டு. ஆனால் ஃபோன் காலுக்குலாம் ஐஎம் வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே சஜஸ்ட் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் மைக் கூட வேண்டாம். அது கூட இப்போ கூட என்ன பண்ணலாம் தெரியுமா? இதை கழட்டி போட்டுட்டு மைக்கோட இருக்கிற கேபிள் வாங்கி திரும்ப அதை மாட்ட முடியும். ஓ ஆமாம், சரி, அது வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரைட்டா? ஓகே ஓகேங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. ஆனால் பார்த்தீங்களா ஃபேக்ட், இந்த இதுக்கு டேமேஜ் ஆச்சுன்னு வையே, இதுல தானே இந்த மைக்குக்கான இதெல்லாம் இருக்கு. தனியா இருக்கும்ல, அதை வாங்கி போடணும். ஆனா வேற போடணும். ஆனா இது வேலை செய்யாது. எக்ஸ்டர்னல் மைக் ஸ்பெக்கே அவ்வளவுதான். ரைட்டுங்க, பார்க்கலாம். சரி நம்ம போலாமா? எங்கிட்டு